அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த 12 நாள் சண்டை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு சரிங்களா? ஸோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேல இவங்க சண்டை போட போறதில்ல சரிங்களா? அதுதான் முதல் செய்தி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? தமிழகத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? ரைட் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் 2016 படி பார்க்குறப்ப, இவங்களுக்கு முன்னாடி 3% குடுத்திருந்தாங்க ரிசர்வேஷன். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்க ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 4% இருக்கு. இப்ப என்ன ரீசென்ட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புரமோஷன் இருக்கு இல்லையா? பதவி உயர்வு. அந்த பதவி உயர்வுலயும் அவங்களுக்கு 4% இடஒதுக்கீட தமிழக அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய டாபிக். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரீவிசிட்டிங் அ டார்க் சாப்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஜூன் 25, 1975ல தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு அ எமர்ஜென்சி அப்படிங்கிறது இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்ப எமர்ஜென்சிய வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? கரெக்ட்டா 50 வருஷம் ஆயிருக்கு. ஓகேவா? ஜூன் 25 1975ல ஓகேவா? போன வருஷம் இந்த ஜூன் 25 சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்னவா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய தமிழகத்துல இருக்கக்கூடிய அப்போதைக்கு ஆட்சியில இருந்தவங்க திமுக தான் இருந்தாங்க. ஓகேங்களா? திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கும். நெறைய தலைவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன்ல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிசா சட்டத்துக்கு கீழ மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்க்கு கீழ அனு அ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அத பொறுத்தவரைக்கும் அவங்கள வந்து நெறையா அடிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நெறைய அலிகேஷன்ஸ் வந்து எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அலிகேஷன்ஸ் நெறைய வந்திருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஆற்காடு வீராசாமி இருப்பாரு. அவருக்கு வந்து ஹியரிங் லாஸ் அதாவது காது கேட்காம போயிருக்கும். அந்த அடிச்சனால. ஸோ இந்த மாதிரியான வயலேஷன்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அதிகமா இருந்திருக்கும். நெறைய அலிகேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வராங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வராரு. சரிங்களா? அவரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். இந்த அலிகேஷன்ஸ ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க. இனிஷியலா சதாசிவம் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் கமிட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்த்ததுக்கு அப்புறமா ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க தான் இந்த அப்யூஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்மாயில் கமிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இஸ்மாயில் கமிஷன் அப்படிங்கிறது நமக்கு 1977ல வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா, அந்த மிசா சட்டத்துக்கு கீழ நடந்த அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக இந்த இஸ்மாயில் கமிட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம். ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு ராஜ்நாத் சிங் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா, எஸ்சிஓ மீட்ல வந்து கலந்துக்க போறாரு. சரிங்களா? ஸோ எஸ்சிஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் அத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எஸ்சிஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் எப்போ யாரால உருவாக்கப்படுது அப்படின்னா, சைனா தான் இந்த எஸ்சிஓ ஆர்கனைசேஷன உருவாக்குறாங்க. எப்போ அப்படின்னா 2001ல உருவாக்கியிருப்பாங்க. எவ்வளோ மெம்பர் கன்ட்ரீஸ் இருக்காங்கன்னா, 10 மெம்பர் கன்ட்ரீஸ் இருக்காங்க. சைனா, சாரி பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள் 10 மெம்பர் கன்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா, பெய்ஜிங்ல இருக்கு. சைனாவோட கேப்பிட்டலும் பெய்ஜிங் தான். எஸ்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பெய்ஜிங் தான். சரிங்களா? ஸோ இதுல இந்தியா எப்ப மெம்பர் ஆகுறாங்க அப்படின்னா, இந்தியா 2001ல மெம்பர் ஆகல. இந்தியா வந்து 2017ல தான் இந்தியா வந்து மெம்பர் ஆகுறாங்க. சரியா? இந்தியா எப்ப மெம்பர் ஆகுறாங்கன்னா, 2017ல. ஸோ இந்த வருஷம் மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டாவோ அப்படிங்கிற பிளேஸ். ஓகேவா? சைனாவோட கிங்டாவோ அப்படிங்கிற சிட்டில நமக்கு இந்த வருஷம் மீட்டிங், எஸ்சிஓ மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். எக்ஸாம்ல கேட்டாலும் இத தாண்டி கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறத யுஎன்டிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எஸ்டிஜி ரேங்கிங்ஸ். ஸோ எஸ்டிஜி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இயர்லி வந்துட்டே தான் இருக்கு 2015ல இருந்து. ஃபர்ஸ்ட் எஸ்டிஜி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது எஸ்டிஜி கோல்ஸ பேஸ் பண்ணி 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. 2030க்குள்ள இத அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட் 15 வருஷத்துக்குள்ள. சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ட வந்து யுஎன்டிபி வந்து நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. யுஎன்டிபில யுனைட்டட் நேஷன்ஸோட சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரியா? யுஎன்னோட சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க.
இதுல மொத்தம் 167 நாடுகள் வந்து இருப்பாங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் இந்த வருஷம் 2025க்கான ரேங்க் என்னன்னா 99த் பொசிஷன்ல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? முறையா 100க்குள்ள நம்ம வந்திருக்கோம். அதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஏன்னா நம்ம லாஸ்ட் 4 இயர்ஸோட ரேங்கிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். 121ல இருந்துச்சு. அப்புறம் 112ல இருந்துச்சு. 109ல இருந்துச்சு. இப்ப 99க்கு வந்திருக்கும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா இத கேட்பாங்க. எஸ்டிஜி ரேங்கிங்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்டின்னா, 99த் பொசிஷன்ல இருக்கோம். 17 கோல்ஸ வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, நமக்கு இந்த ரேங்கிங்ஸ வந்து குடுக்குறாங்க. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 99. இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்கோர் வந்து 67ல இருக்கு. சரியா? 67 மார்க் வாங்கியிருக்கோம். அவுட் ஆஃப் 100க்கு 67 மார்க்கு. மொத்தம் ரேங்கிங்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 99வது இடத்துல நம்ம இருக்கோம். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.